வணக்கம். தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் மீனவ சமூகத்துக்காக சில முக்கியமான திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அவரோட பார்வை மற்றும் செயல் திட்டம்னு சொல்லப்படுற இந்த வாக்குறுதிகள்ல அப்படி என்னதான் ஸ்பெஷல்? வாங்க ஒவ்வொன்னா விளக்கமா பார்க்கலாம். சரி, விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இத கவனிங்க. விஜய் இந்த எல்லா வாக்குறுதிகளுக்கும் அடித்தளமா ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்களோட மீனவ நண்பன் நான் அப்படின்னு. இந்த ஒரு வரியிலேயே வரப்போற வாக்குறுதிகளுக்கு ஒரு பர்சனல் டச் கொடுக்க முயற்சி பண்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, அவரோட வாக்குறுதிகள்ல முதல் விஷயம் ரொம்ப முக்கியமானது. மீனவர்களோட நிதி பாதுகாப்பு. குறிப்பா ஒவ்வொரு வருஷமும் அந்த மீன்பிடி தடைக்காலம் வரும் இல்லையா, அப்போ அவங்க வருமானம் மொத்தமா நின்னுடும். அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு பதிலா தான் இந்த முதல் வாக்குறுதி இருக்கு. இப்போதைக்கு நடைமுறையில என்ன இருக்குன்னா, இந்த தடை காலத்துல மீனவ குடும்பங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற நிவாரணத் தொகை வெறும் 8000 ரூபாய் தான். இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. இங்கதான் முதல் பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. இந்த 8000 ரூபாய ஒரே அடியா 20000 ரூபாய உயர்த்த போறோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது 2 மடங்குக்கும் மேல. இந்த உயர்வு மீனவ குடும்பங்களோட பண கஷ்டத்தை கணிசமா குறைக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து, நிதி உதவியிலிருந்து மீனவர்களோட வாழ்வாதாரத்துக்கே ஆதாரமா இருக்கிற படகுகள் பத்தின பிரச்சனைக்கு வருவோம். ஒரு மீனவருக்கு அவரோட படகு பறிபோறதுங்கிறது எவ்ளோ பெரிய இழப்பு இல்லையா? ஏன்னா ஒரு மீனவருக்கு அவரோட படகு தான் எல்லாமே. அது ஏதாவது ஒரு காரணத்தால பறிபோற சூழல் வந்தா அந்த குடும்பமே நிலைகுழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழலை சமாளிக்கிறதுக்காகத்தான் படகு பாதுகாப்பு நிதி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க. சரி, இந்த படகு பாதுகாப்பு நிதி திட்டத்துல அப்படி என்ன இருக்கு? இது ரொம்ப முக்கியம். இதோட டார்கெட் யாருன்னா படகு உரிமையாளர்கள். ஒருவேளை அவங்க படகு உதாரணத்துக்கு எல்லை தாண்டி போய் பறிமுதல் செய்யப்பட்டான், அந்த படகை மீட்டு கொண்டு வர்ற வரைக்கும் உடனடியா ஒரு 5 லட்சம் ரூபாய் இடைக்கால உதவியா வழங்கப்படும்னு சொல்றாங்க. எதுக்கு இந்த 5 லட்சம்? பேங்க்ல வாங்கின லோனை கட்டணும், கூட வேலை செய்யறவங்கள பாத்துக்கணும், இந்த மாதிரி அவசர தேவைகளை சந்திக்கத்தான் இந்த நிதி. அடுத்து, வாழ்வாதாரத்தை தாண்டி அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துற ஒரு விஷயத்துக்கு வர்றோம். அதுதான் வீடு. குறிப்பா கடலோர மக்களோட பாதுகாப்புக்காக ஒரு பெரிய வீடு வசதி திட்டம் இது. இந்த திட்டத்துக்கு கடல் தாய் வீட்டு வசதி திட்டம் அப்படின்னு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க. இது சும்மா வீடு கட்டி தர்ற திட்டம் மட்டும் இல்ல, ஒரு முழுமையான கடலோர மறுகட்டமைப்பு முயற்சி மாதிரி தெரியுது. இதோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. கடலோர பகுதியில இருக்கிற எல்லா குடிசைகளையும், இடிஞ்சு போன வீடுகளையும் முழுசா எடுத்துட்டு அதுக்கு பதிலா புயல், மழைன்னு எதை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான, காலநிலை மாற்றத்தை சமாளிக்கிற மாதிரியான வீடுகளை கட்டித்தர்றதுதான் இலக்கு. இது அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை உறுதி செய்யும். சரி, இப்போ கடைசி வாக்குறுதிக்கு வருவோம். மீனவர்களோட அன்றாட செலவுல ரொம்ப பெரிய பங்கு வைக்கிறது இந்த எரிபொருள் செலவு தான். படகுக்கு போடுற டீசல் செலவே அவங்க வருமானத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ இதுல என்ன மாற்றம்னு பாருங்க. இப்போ இயந்திர படகுகளுக்கு மாசம் 1800 லிட்டர் டீசல் தான் மானிய விலையில கிடைக்குது. அதை கிட்டத்தட்ட 2 மடங்காக்கி மாசம் 3500 லிட்டரா உயர்த்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இந்த டீசல் அளவை ஏத்துறது மட்டும் இல்லாம 1 லிட்டருக்கு 15 ரூபாய் நேரடி மானியமா அந்த படகு உரிமையாளரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நேரா செலுத்தப்படும்னு சொல்றாங்க. சோ இது ஒரு டைரக்ட் பெனிஃபிட். இப்படி நிதி, படகு, வீடு, எரிபொருள்னு மீனவ சமூகத்தோட எல்லா முக்கியமான தேவைகளையும் தொட்டு பேசுற இந்த வாக்குறுதிகள் வெறும் அறிவிப்புகளா மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான அரசியல் நோக்கமும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். தன்னோட வாக்குறுதிகளெல்லாம் வழக்கமான தேர்தல் கால வாக்குறுதிகள் இல்லன்னு விஜய் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. இது தேர்தலுக்காக வாயில வடை சுடுறது கிடையாதுன்னு சொல்றது மூலமா மத்த கட்சிகளோட வாக்குறுதிகள்ல இருந்து தன்னை வேறுபடுத்தி காட்ட முயற்சிக்கிறார். இந்த அறிவிப்புகளோட கடைசியில ஒரு நேரடியான அரசியல் அழைப்பும் இருக்கு. தன்னோட கட்சியின் சின்னமான விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லி இத ஒரு விசில் புரட்சியா மாத்தணும்னு கேட்டிருக்காரு. ஆஹா, இந்த அறிவிப்புகள் எல்லாமே மீனவ சமூகத்துக்கு பலம் தர மாதிரி ரொம்ப கவனமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் மையப்படுத்தி கொடுக்கப்படுற இந்த மாதிரியான வாக்குறுதிகள் ஒரு மாநில தேர்தல் களத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க?